ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. உங்களை யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு விசேஷமாக நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பைபிள்ல இருந்து குஷ்டரோகத்தை குறித்து எச்சரிக்கை இருங்கள். அருமையான ஒரு வார்த்தையாக உபாகம புஸ்தகம், த புக் ஆஃப் டிட்ரானமி 24 chapter words 10 and 9. உபாகம புஸ்தகம், உபாகமம் 24 அதிகாரம் 8 வசனம் 9 வசனத்தை வாசிக்கிறேன். குஷ்டரோகத்தை குறித்து லேவியார் ஆகிய ஆசாரியர் உங்களுக்கு போதிக்கும் யாவையும் கவனித்து செய்யும்படி மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் அவர்களுக்கு கட்டளிட்டபடியே செய்ய கவனமாயிருப்பீர்களாக. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாய் கர்த்தர் மீரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். நல்ல அருமையான ஒரு வார்த்தை. குஷ்டரோகத்தை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று பிதாவாகிய தேவன் மோசையோடு கூட, ஆசாரியனாகிய ஆரோனோடு கூட பேசுகிற வார்த்தையை நாம் கவனித்தோம், நாம் வாசித்தோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் குஷ்டரோகி வியாதி என்று சொன்னாவே ரொம்ப மிகவும் பயந்து வாழக்கூடிய அளவில் அப்படிப்பட்டதான மிகவும் கொடுமையான வியாதி என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு குஷ்டரோகி பார்த்தா விலகி போக வேண்டும். ஒரு குஷ்டரோகியை பார்த்தா மனிதனுக்கு பயம் உண்டாகும். ஒரு குஷ்டரோகியை பார்க்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு மறுபடியும் நமக்கு தொத்திக்குமா அந்த வியாதி என்ற பயம், அச்சம் மனிதனுக்கு உண்டு. அவர்களுக்கு ஏதாவது தர்மம் போடும் பொழுது கூட பயந்துக்கிட்டு போடுவாங்க. அவங்கள பார்த்தா ஒதுங்கி போவாங்க. அந்த அளவில் அந்த வியாதி கொடுமையானது. அந்த வியாதி உள்ளவர்களை பார்த்தீங்கன்னா கை, கால்கள், விரல்களை அது சாப்பிட்டுக்கிட்டே போகும். அவங்களுடைய விரல்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நடக்க முடியாத ஒரு நிலை. ஆகவே அப்படிப்பட்டதான கொடிய வியாதி குஷ்டரோகம், லெப்பர்ஸ். சில நேரங்களில் லெப்பர்ஸ் ஹாஸ்பிட்டல், லெப்பர்ஸ் காலனி, லெப்பர்ஸ் மினிஸ்ட்ரின்னு கூட நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதுக்காகவே ஊழியம் செய்கிறவர்கள் இன்னைக்கு நிறைய இடங்களில், அங்கங்கே பட்டணங்களில், சிட்டிகளில் அந்த அந்த குஷ்டரோகியாக இருக்கக்கூடிய சில வியாதி உள்ளவர்களை தனிமையாக வைத்து லெப்பர்ஸ் காலனி, குஷ்டரோகிய குடியிருக்கிற இடம், குஷ்டரோகிகள் குடியிருக்கிற இடம் என்று சொல்லி வைத்து ட்ரீட்மெண்ட் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது அந்த கொடுமையான வியாதியிலிருந்து ஓரளவில் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக்கக்கூடிய அளவில் அல்லது சுகமாக்கக்கூடிய அளவில் மருந்தெல்லாம் கண்டுபிடித்து இருக்கிறார்கள். இதுக்கு வேண்டிய எத்தனையோ ஊழியர்கள் ஹாஸ்பிட்டல்லாம் வச்சு நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பது குறித்து தான் சில காரியங்களை, சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் குஷ்டரோகத்தை விட ரொம்ப கொடுமையானது பாவங்கள் நிச்சயமாகவே உலகத்தில் உண்டு. குஷ்டரோகி வியாதியை கூட குணமாக்கலாம். ஆனால் மனுஷனுக்கு பிடித்திருக்கிற பாவம் வியாதி குணமாக்க யாரால இயலாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய வார்த்தைகளை தான் ஒரு மனிதனை பாவ சாபங்களிலிருந்து, குஷ்டரோகத்தை விட அக்கிரமும் பாவங்களை மன்னிக்கிறவர் ஆண்டவராகிய தேவன், குணமாக்குகிறவர் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. இந்த குஷ்டரோகத்தை குறித்து ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை குறித்து ஆண்டவர் லேவியராகம புஸ்தகம் 2 அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வைத்தார். த லா ஆஃப் லார்ட், கர்த்தருடைய சட்ட திட்டங்கள். லேவியராகம புஸ்தகம், த புக் ஆஃப் லெவிட்டிஸ் சாப்டர் 13 and 14. இந்த 2 அதிகாரங்களில் குஷ்டரோகித்தை குறித்து, குஷ்டரோகி குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த லேவியராகம 13 அதிகாரம் கவனித்து பாருங்க. பின்னும் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, நீ ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போல் இருக்கிற ஒரு
தடுப்பாவது, அசராவது, வெள்ளைப்படையாவது உண்டானால் அவன் ஆசாரனாகிய ஆரோனிடத்திலே ஆகிலும் ஆசாரனாகிய அவன் குமாரில் ஒருவனிடத்தில் ஆகிலும் கொண்டு வர கடவான். அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்து மேல் இருக்கிற ரோகத்தையும் பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்ததும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கலும் அதிகமாக குளிந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டு உள்ளவன் என்று தீர்க்க கடவான். இப்போ ஒரு மனுஷனை எப்படி சோதித்து பார்க்க வேண்டும், அவனுடைய குஷ்டரோகம் எப்படி இருக்கும், அவன் எந்த அளவில் அவன் குஷ்டரோகின்னு தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி அருமையாக ஆண்டவர் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஊழியக்காருக்கு. அப்போ கற்றுக் கொடுத்தும் பொழுது அவனை பாளையத்துக்கு புறம்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். குஷ்டரோகியா தென்பட்டால் அதுக்கு முன்னதாக 7 நாட்கள் அவனை அடித்து வைத்திருக்க வேண்டும் ரூமில். இன்னொரு 7 நாள், மொத்தம் 14 நாள் அவனை கவனிக்க வேண்டும். ஒருவேளை குஷ்டரோகியம் வந்துட்டனா கிராமத்துக்கு அப்பாரத்தில் அல்லது ஊருக்கு அப்பாரத்தில் பாளையத்தில் கொண்டு போயிட்டு வைத்திருக்க வேண்டும். அந்த வழியா யாராகிலும் வருவார்களானால் அவர்களுக்கு கூக்குரலிட வேண்டும். பாருங்க, லேவியராகமம் 13 அதிகாரம் 44, 45. அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டு உள்ளவன், ஆசாரியன் அவனை தீட்டு உள்ளவன் என்று தீர்க்க கடவான். அவன் வியாதி அவன் தலையில் இருக்கிறது. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தான் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தான் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவான். அவன் தீட்டுள்ளவனே ஆகியால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது என்று சொல்லி சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். அவன் துணியை தொட்டாலும் தீட்டாயிடுவாங்க. அவன் உட்கார பொருள் ஏதாகிலும் தீட்டாகிவிடும். அப்படியாக ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் தீட்டு உள்ளவனா இல்லையா என்று பார்ப்பதற்கு 50ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆசாரியன் அதை பார்த்து 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளிலே அதை பார்க்க கடவான். இப்படி அவன் சுகமாக்கப்பட்ட பின்பதாக அவனுக்கு என்ன செய்யணும், ஏதை செய்யணும் என்பது குறித்து சொல்லப்படுகிற காரியத்தை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் கொடுக்கிற அருமையான ஒரு ஊழியம் பாருங்க. ஆசாரியன் இந்த குஷ்டரோகியா இருக்கக்கூடிய மனிதனை சுகமாக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் அருமையான ஒரு ஊழியத்தை மீண்டும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தனிப்பட்ட ஒரு ஊழியம், அதுக்கு அடுத்தது குடும்ப ஜெபம், குடும்ப ஊழியம். இந்த தனிப்பட்ட மனிதனுக்கு சுகமாக்கப்பட்ட பிற்பாடு அவனை குணமாக்குவதற்கு, அவனை சுத்திகரிப்பதற்கு 14ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் வாசிக்கிறோம். அவன் சுத்திகரிக்கப்பட வேண்டிய பொருட்கள் 2 குருவிகளையும் கேதுரு கட்டையும் செவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கடவான். அதை ஆசாரியன் அதை பார்த்த பிற்பாடு அந்த உயிருள்ள குருவியும் கேதுரு கட்டையும் செவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியும் ஊற்று நீரின் மேல் கொல்ல கடவான். குருவின் இரத்தத்தில் தொய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெரித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியே விட கடவான். அந்த நாட்களிலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அருமையாக சொல்லப்படுகிற 2 குருவிகளை கொண்டு வர வேண்டும். ஒன்று கொல்ல வேண்டும், ஒன்றை உயிர் உள்ளதாக விட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தார், அவர் உயிரோடு இருக்கிறார், உயிர் தெழுந்தார் என்ற அடையாளத்துக்கு இந்த 2 குருவிகள் அடையாளமாக இருக்கிறத பார்க்கிறோம். அது ரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக குடும்ப ஜெபம், குடும்ப ஊழியம். குடும்பத்தில் வருகிற குஷ்டரோகம், அதே லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 33 முதல் வாசிக்கிறோம். 35ஆம் வசனத்தில் அந்த வீட்டிற்கு உடையவன் வந்து அந்த வீட்டில் தோஷம் இருக்கிறதற்காக தோன்றுகிறது என்று ஆசாரியனிடத்தில் அறிவிக்க கடவான். வீட்டில் குஷ்டரோகம்,
வீட்டுக்கு குஷ்டரோகம், வீட்டில் தோஷம், ஆ, வீட்டுக்கு தோஷம், உனக்கு தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரியா ஆசாரியன் வந்து பார்க்க கடவான், அந்த வீட்டை சுத்தமாக்க கடவான். பாருங்க 40ஆம் வசனம். தோஷம் இருக்கும் அவ்விடத்துல கற்களை பேர்க்கவும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்துல போடவும் அவன் கட்டளையிட கடவான். வீட்டை உள்ள சுற்றிலும் செதுக்க சொல்லி செதுக்கப்பட்ட மண்ணை பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்துல கொட்ட வேண்டும். வேறு கல்லுகளை கொண்டு வந்து அந்த கல்லுக்கு பதிலாக கட்டி வேறே சாந்து எடுத்து வீட்டை பூசவும் கட்டளையிட கடவான். கல்லுகளை பேர்த்த வீட்டை செதுக்கி நவமாய் பூசின பின்பு அந்த தோஷம் திரும்ப வீட்டில் வந்ததானால் ஆசாரியன் போய் பார்க்க கடவான். இந்த வீட்டுக்கும் சுத்திகரிப்பு அந்த 48 இருந்து 53 வசனங்கள் வரை அதே வண்ணமாக 2 குருவிகள், கேதுருக்கட்டை, செவப்பு நூல், ஈசோப்பு, ஊற்று நீர் இவைகளெல்லாம் கொண்டு வந்து வீட்டை சுத்திகரிக்க வேண்டும். குடும்ப ஜெபம், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற குஷ்டரோகம், தனிப்பட்ட மனிதனுக்கு இருக்கிற குஷ்டரோகம், இப்போ வீட்டுக்கு வந்த குஷ்டரோகம். சில வீடெல்லாம் பாருங்கள், சவுரெல்லாம் அப்படியே அந்த உப்பு மண்ணினால் கட்டினாக்கா அந்த வீடெல்லாம் அப்படியே அரைக்கும். அந்த பூசின அந்த அந்த பூசுதலெல்லாம் பெயிண்ட்டு, அதுக்கு அடுத்தது அந்த சிமெண்ட்டு எல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் செதுக்கி மறுபடியும் பூசுவாங்க சில வீடுகளில். அவ்வண்ணமாக நம்முடைய வீடுகளில் சந்தேகம் என்ற கல்லை சிதைக்க வேண்டும். சண்டை என்ற கல்லை சிதைக்க வேண்டும். குடும்பம் சண்டைகள் என்ற அந்த போராட்டங்கள், சலசலப்புகள், குறைகள் கணவன் மனைவியும் சிதைக்க வேண்டும் என்பது குறித்து பைபிள் நமக்கு சொல்லுகிறது. 13ஆம் அதிகாரம் தனிப்பட்ட மனிதனுடைய ஊழியம். 14ஆம் அதிகாரத்தில் குடும்ப ஜெபம், குடும்ப ஊழியம், கணவனும் மனைவியும் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நாட்கள் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே ஆகவே இந்த குஷ்டரோகத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் தெளிவாக எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என்னாகமம் 5ஆம் அதிகாரம், இவைகள் எல்லாம் ஆண்டவர் ஒரு கட்டளையாக ஆண்டவர் கொடுத்து அருமையாக எச்சரிக்கை இருங்கள் குஷ்டரோகத்தை குறித்து என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். குஷ்டரோகத்தை குறித்து எச்சரிக்கை இருங்கள். பிவார் ஆஃப் லெப்பர்ஸ், பிவார் ஆஃப் லெப்பர்சி. குஷ்டரோகத்தை குறித்து எச்சரிக்கை இருங்கள். சில பாடங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவதாக தனிப்பட்ட ஊழியம், லேவியராகமம் 13ஆம் அதிகாரம். இரண்டாவதாக குடும்ப ஜெபம் ஊழியம், லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தில். மூன்றாவதாக மீரியாம் குறித்து நாம் படித்தோம். உபாகமம் 24ஆம் அதிகாரம் 8-9 வாசித்தோம். மீரியாமுக்கு நடந்ததை நீங்கள் எச்சரிக்கை இருங்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் மீரியாம் மீறி பேசுகிறதை பார்க்கிறோம். மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக. அதை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் கேட்டு கோபப்பட்டு, என் தாசனாகிய மோசே போல நீங்கள் பேசவில்லை, மோசேக்கு விரோதமாக நீங்கள் செயல்பட்டீர்கள், சாந்த குணமுள்ளவன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்து மீரியாமுக்கு அந்த குஷ்டரோகத்தை உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். என்னாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மீரியாம் உறைந்த மழையன் வெண்மை போன்ற குஷ்டரோகி. ஆனால் ஆரோன் மீரியாமை பார்த்தும் பொழுது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். என்ன பயம்! எப்படி ஆண்டவர் தண்டிக்கிறார் பாருங்க. ஒரு ஊழிக்காரனுக்கு விரோதமா, ஒரு தலைவனுக்கு விரோதமா, ஆண்டவராகி தேவனுடைய தாசனுக்கு விரோதமாக பேசினால் அண்ணன் என்றும் இல்லை, தம்பி என்றும் இல்லை, யாரா இருந்தாலும் ஆண்டவர் தண்டிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார், புத்தி சொல்லுகிறார், ஒரு பாடத்தை உணர்த்துகிறார். ஆகையினாலதான் உபாகமம் 24:9 வாசிக்கிறோம், வருகிற வழியில இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகளாக பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு வருகிற வழியில நடந்த சம்பவத்தை குறித்து மீரியாமுக்கு நடந்த அந்த எச்சரிப்பு குறித்து எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அவர்னஸ் ஒரு எச்சரிக்கை அந்த இடத்துல ஆண்டவர் கற்பிக்கிறதை பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறோம்.
அந்த இடத்துல அருமையான நாகமான குறித்து நாம் தியானிக்கிறோம். இந்த நாகமான் எப்படிப்பட்டவர் என்பது குறித்து சொல்லப்படுகிறது. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தான் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். பணம் இருக்கு, பதவி இருக்கு, ஆட்கள் இருக்கிறாங்க, சேனைகள் இருக்கிறாங்க, பலன் இருக்கு, மகா பலசாலி இருந்தும் அவன் குஷ்டரோகியா இருக்கிறான். நாகமான் யார் என்று சொல்லி ஸ்டேட்மெண்ட் 1ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. இதை இந்த சீரியா தேசத்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே யுத்தம் செய்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிலரை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அப்பொழுது ஒரு சிறு பெண் சிறைப்பிடிக்கப்பட்டால் அந்த பெண் நாகமானுடைய வீட்டில் வேலைக்காரியா இருக்கிறாள். சிறு பெண். அந்த வேலைக்காரி தான் எஜமாட்டை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் எஜமான் இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியாகிய எலிசா இருக்கிறார், அவர் ஆண்ட போனா இவரை குணமாக்குவார்னு சொல்லப்பட்ட வார்த்தை அந்த எஜமாட்டி எஜமானிடத்துல சொல்லி, இப்பொழுது நாகமான் அந்த சீரியாவின் ராஜாவினிடத்துல நல்ல நிருபங்களை எழுதி இஸ்ரவேல் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போகிறார். இஸ்ரவேல் ராஜா அந்த கடிதங்களை பார்க்கிறார். என்னுடைய வேலைக்காரன் ஆகிய நாகமான் வருகிறார், படைத்தளபதி, மகா பராக்கிரமசாலி, அவன் குஷ்டரோகத்தை நீக்க வேண்டும் என்று ராஜா கடிதம் படிக்கிறார். வஸ்திரத்தெல்லாம் கிழித்து கொண்டு அழுகிறார். ஐயோ, என்னை வேவு பார்க்க அனுப்பி சீரியா ராஜா இந்த தேசத்தை அழித்து போடுகிற நினைக்கிறார். இந்த செய்தி எலிசாவுக்கு தெரிகிறது. எலிசா கூப்பிடுறாரு, இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று வர சொல்லு என்று. எலிசா இருக்கிற வீட்டாண்ட போன உடனே அவர் உள்ள போக முடியவில்லை, வெளியே நிற்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்ன அருமையான ஒரு வார்த்தை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது எலிசா அவன் இடத்துல ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அங்க வீட்டில் நாகமானுக்கு சொன்ன குட் நியூஸ் ஒரு சிறு பெண்ணு வேலைக்காரி. இந்த இடத்துல ராஜாவின் இடத்திலிருந்து சொன்னவர் ராஜாவனுடைய வேலைக்காரன். எலிசா என்னை தொட்டு எண்ணெய் போட்டு தொட்டு என்னை சுகமாக்குவார் நினைத்தேன். அங்கிருந்து உடனே ஊழிக்காரன் வேலைக்காரனை வந்து, நீ யோர்தான் நதியில் போய் குளிச்சுட்டு போ அப்படின்னு சொல்றாங்களே. என் ஊர்ல அப்னாவும் பர்பாரும் பெரிய நதிகள் இருக்கு யோர்தான் நதியை விட என்று சொல்லி கோபப்பட்டு நாகமான் போகும் பொழுது அவருக்கு புத்தி சொல்லுகிறார்கள் தன்னுடைய வேலைக்காரர்கள். அவர் இன்னும் பெரிய வேலையை செய்ய சொன்னாரு, சின்ன வேலை தானே என்று சொல்லி. அந்த 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 2 ராஜாக்கள் 5:14. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முயங்கின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய மேட்டுமை, நம்முடைய பராக்கிரமம், நம்முடைய திமிரு, நம்முடைய பணம், நம்முடைய பதவி, இவைகள் எல்லாம் நம்ம குணமாக்காது, நமக்கு ஒரு நன்மையை வர வைக்காது என்பதை குறித்து நாகமான் குஷ்டரோகி மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திமிரு நம்மளை தான் அழித்து விடுமே தவிர மற்றபடி அல்ல. தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய மனசு சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்த பொழுது அவனுக்கு சுகம் கிடைத்தது, ஆரோக்கியம் கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது, அவன் வாழ்க்கை உயர்த்தப்பட்டது. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கனம் பண்ணணும், அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஒரு பாடம் நாகமான் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். அது பின்னதாக கேயாசை பார்க்கிறோம். 20ஆம் வசனம் முதற்கொண்டு அதே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20 முதல் 27 வசனங்களில் கேயாசை குறித்து படிக்கிறோம். அந்த நாகமான் போகிறான், காணிக்கை வாங்க சொல்றாரு எலிசாவுக்கிட்ட. காணிக்கெல்லாம் வேண்டாம் போப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் வீட்டுக்கு போகும் பொழுது கேயாசை பின்னதாக ஓடி, இப்பொழுதுதான் என்னுடைய எஜமான் அனுப்பினார், சில பேர் வந்திருக்கிறார்கள், அவர்கள் முன்னதாக வைப்பதற்கு ஒன்றுமில்லை, சில கிஃப்டை கொடு என்று சொல்லி அந்த பொண்ணும் பொருளும் கொண்டு போனதெல்லாம்
அவர் மறுபடியும் திருப்பி கொண்டு வருகிறார். வந்தவுடனே அதெல்லாம் வீட்டில் ஒலிக்க வச்சுட்டு வந்துட்டார். எலிசா அதை கவனிக்கிறார். ஆண்டவர் அவருக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அப்பொழுது பாருங்க 25, 26ல பின்பு அவன் உள்ளே போய் தான் எஜமானுக்கு முன்னே நின்றான். கேயாசே, எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தான் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற பொழுது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதுக்கு இது காலமா? எலிசா கேயாசை கடிந்து கொள்கிறார். பணம் வாங்குறேன், நெகை வாங்குறேன், துட்டு வாங்குறேன், வஸ்திரம் வாங்குறேன், தோட்டம் வாங்குறேன், திராட்சை தோட்டம் வாங்குறேன், இது காலமா? அவன் பின்னதாக ஓடி பொய் சொல்லி ஏமாற்றி கொண்டு வந்தாயெல்லாம். உடன் ஊழிக்காரங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய ஊழியங்களில் உடன் ஊழிக்காரங்களை பண்ணுகிற அட்டகாசம் என்னன்னா, அங்கே இருக்கிற பணத்தை திருடுவான், அங்கே இருக்கிற சபையை திருடுவான், அங்கே இருக்கிற சபையை உடைப்பான், அங்கே இருக்கிற ஊழியத்தை கொண்டு போவான். ஏன்னா பண ஆசை. அந்த பண ஆசை கேஎஸ்ஏ போல பண ஆசை பிடிச்சவனாக உடன் ஊழிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாமே தெரியும். ஊழிக்காரை விட உடன் ஊழிக்காரனுக்கு எல்லாம் தெரியும். பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குது, பேங்க்கு போகிறது, பேப்பர் வாங்குறது, ஸ்டேட்மெண்ட் வாங்குறது, ஒரு ஒரு ஊழியத்துக்கு போகிறது, ஆத்து மக்களை சந்திப்பது, ஒரு பிஸ்னஸில் போய் ஜாப் பண்ணிட்டு வர்றது, எத்தனை பேர் வருவாங்க, யாருக்கிட்ட பணம் இருக்குது, எப்படி அடிக்கலாம் கொள்ள, என்ன செய்யலாம், ஏதே செய்யலான்னு திருடுவான் பாருங்க. அந்த 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 ஊழியத்திலே திருடுவான் பாருங்க. பயங்கரமான திருடனாக இருப்பான். அதனால உடன் ஊழிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த சபையை பிரிச்சுட்டு கூட போவான் பாருங்க உடன் ஊழிக்காரர்கள். நாங்களே எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வசனத்தை கேட்குற நீங்களும் ஆமாயான்னு சொல்லுவீங்க. அந்த அளவில் உடன் ஊழிக்காரர்கள் பண ஆசை பிடிச்சி ஜனங்களை ஏமாற்றி அந்த தான்லும் பெத்தையிலும் கன்றுக்குட்டி செய்து ஜனங்களை எருசலேமுக்கு போகாதபடிக்கு செய்த அந்த எரேபியாமனுடைய பாவங்களிலே அப்படிப்பட்டவர்களாக இன்றைக்கு நிறைய பேர் ஊழிக்காரர்கள் மாறிவிடுகிறார்கள். இன்றைக்கு அந்த சபையை உடைக்கிற உன் குடும்பத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்தை கூட உடைச்சிருவார். நிறைய ஊழியக்காரர்கள் ஊழியத்தை விட்டு போயிருக்கிறாங்க. அப்படி அநியாயமாக ஊழியம் செய்கிறவர்கள் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சில பேர் சபையை உடைக்கிறது, அந்த பணத்துக்கு பணம் வட்டி விடுறது, வட்டி கூடுறது, பணம் பெரிய பெரிய பில்டிங் வாங்கி வாடகை விடுறது, எல்லாம் கர்த்தருடைய பணம் தான். பண ஆசை பிடிச்சவனாய் ஊழியம் செய்கிற ஆசை தான். ஆனால் திருட்டு ஊழியம் செய்யக்கூடாது, அட்டகாச ஊழியம் செய்யக்கூடாது, அட்டு ஊழியம் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உண்ண உணவு போதும், உடுக்க உடை போதும், கர்த்தரே கெதி என்று போதும். ஊழியம் வளர்ந்தா கொஞ்சம் வளரணும், உண்மை உத்தமமான ஊழியமாக வளரணும், அநியாயமாக அல்ல என்பது குறித்து மறந்து விடக்கூடாது. அந்த நாகமான் குஷ்டரோகம் கேயாசிக்கு பிடிச்சிக்கிச்சு. ஆகையினால அந்த ஊழியக்காரனுடைய மனம் சபிக்கும் பொழுது அந்த சாபம் அந்த ஊழியக்காரனுக்கு வந்து பலிக்கும். எச்சரிக்கையா இருங்க. சபையை பிரிக்காதீங்க, ஊழியத்தை கெடுக்காதீங்க, ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படாதீங்க. ஆத்த மக்களை பொய் சொல்லி கொள்ள அடிக்காத, வட்டிக்கு வாங்காத, பில்டிங் பெரிய பெரிய பில்டிங் கட்டி வாடக்கூடாத. விசுவாசிகளை பிரிய கொடு, பரவாயில்ல, அவங்க கொடுப்பாங்க காணிக்க தசமபாகம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேயாசினுடைய வாழ்க்கை, அவன் மரண பரிந்தும் அந்த பாவத்தை சுமந்து கொண்டான். ஆண்டவருடைய வார்த்தை பகைத்த அல்லது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன உடன் ஊழியக்காரனாகிய கேசினுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது குஷ்டரோகத்தில். ஆறாவதாக உசியா ராஜா 2 நாளாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வசனங்கள், 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். உசியா ராஜா ஒரு பெரிய நல்ல ஒரு மனிதன். ஆனால் எல்லாவற்றையும் பலப்பட்ட பிற்பாடு அவனுடைய மனம் மேட்டிமாயே
ஆசாரிகள் செய்யக்கூடிய வேலையை அவன் போய் செய்கிறான். ஆகவே அவன் நெற்றிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. வெளியே போ சொன்னாங்க, ஓடினான். அதுக்கு பிற்பாடு அவன் மரண பரிந்தும் குஷ்டரோகியா இருந்தான். தனி இடத்துல தனிமையாக குடியிருந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமா நானும் செய்வேன் அந்த வேலையை, நீங்க தான் செய்யணுமா அப்படின்னு மீரியாம் மீறி பேசினதுனால, இந்த உசியா ராஜா மீறி செஞ்சதுனால வாழ்நாள் முழுவதும் குஷ்டரோகமாக வாழ்ந்துட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, கடவுளுடைய வேலை கூட மீறி செய்யக்கூடாது. ஆண்டவர் அனுமதித்தாதான் செய், மறந்து விடக்கூடாது. இதேதான் 1 சாமுவேல்ல கூட சவுல் செஞ்சார். சாமுவேல் தாமதமாகி விட்டது. சவுல் அந்த காரியத்தை பலி செலுத்திட்டார். ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்திலிருந்தே அவரை தள்ளிட்டார். 7வதாக 4 குஷ்டரோகிகள் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வசனங்களை வாசிக்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை. சீரியா தேசம், இஸ்ரேல் தேசம் பயங்கரமான ஒரு பெரிய யுத்தத்தில் இருக்கு. சீரியா இஸ்ரேல் ஜனங்களை முற்றுகையிட்டான். ஆகாரம் இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில திடீரென்று 4 குஷ்டரோகிகள் ஆகாரம் இல்லாம வருத்தப்படுகிறாங்க. சீரியா தேசத்தை முற்றுகை போட்ட உடனே அந்த இடத்துல அந்த சீரியாவின் ராஜாவாக்கிய பெனதாத் இராணுவம் பட்டணத்தை சூழ்ந்து கொண்ட பிற்பாடு ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும், அந்த பொறாக்கள் போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்பட்டது. பிள்ளைங்களே சமைத்து சாப்பிடக்கூடிய அளவில் ஒரு பஞ்சம், ஆகாரம், பயங்கரமான போராட்டம் இஸ்ரேல் தேசத்தில். 4 குஷ்டரோகிகள் ஆகாரத்தினால சாகுறாங்க. அவங்க நினைச்சாங்க 4 பேர் நம்ம இங்க இருந்தாலும் சாவோம், சீரியா தேசத்தினுடைய படைகள் அந்த பாளையத்துக்கு போனாலும் சாவோம், வா போலாம் அப்படின்னு சொல்லி 4 பேர் துணிந்து போறாங்க. போய் பார்த்தா யாருமே இல்லை அந்த இடத்துல. ஆண்டவர் ஒரு சேனையா அனுப்பின வண்ணமாக அவங்கள துரத்தி விட்டார். ஒரு கூடாரத்தில் போறாங்க, சாப்பிட்றாங்க. இன்னொரு கூடாரத்தில் போறாங்க, சாப்பிட்றாங்க. இன்னொரு கூடாரத்தில் போறாங்க, பணம் எடுக்கிறாங்க, நகை எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து இவங்க சுற்றி கையில் வைத்து கொண்டு இருக்கிறாங்க, புதைத்து வைக்கிறாங்க, எடுத்து வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் கடந்து போன பிற்பாடு அவங்க உட்கார்ந்து பேசுறாங்க. பின்பு அவர்கள் 9ஆம் வசனத்துல 2 ராஜாக்கள் 7:9 பின்பு அவர்கள் ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனை அனைவருக்கும், அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில பஞ்சம், வசனம் கேட்க முடியாத ஒரு பஞ்சம் வரும். இப்பொழுதே நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் வருகை சமயமா இருக்கிறது. ஒவ்வொரு நாடும் யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு நாடு யுத்தம் போர்க்களமா மாறி உலகமே அழியும். அழிவு காலத்தில் நிற்கிறோம். நற்செய்தி, அந்த 4 குஷ்டரோகிகள் நற்செய்தி சொன்னார்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆகாரம் கிடைத்தது. சீரியா தேசம் அவங்களுடைய கரத்தில் உண்டாயிற்று. திருப்தியா சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, குஷ்டரோகிகளை போல அநேகருக்கு அழிந்து போகிற பாவத்தில், ஆண்டவருடைய வார்த்தை இல்லாம ஆகாரத்தில் அழிந்து போகிற ஆத்துமக்களுக்கு நாம் சத்தியத்தை சொல்ல வேண்டும். இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். நாம் சொல்லாம இருந்தா குற்றம் நம்ம மேல் சுமரும். குற்றவாளிகளாக நியமிக்கப்படுவோம் நாம். எனவே சுவிசேஷம் சொல்லுவது நம் மேல் விழுந்த கடமை. தேவனுடைய பிள்ளைகள் நாம் சொல்ல வேண்டும். ஒருவருக்காகிலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும். வேலை ஸ்தலத்தில், வீட்டில், வேலை ஸ்தலத்தில், நண்பர்கள் மத்தியில், நாம் குடியிருக்கிற பகுதிகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை நாம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய கடமையா இருக்கிறது. 8வதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மலைப்பிரசங்கத்தை முடித்து கீழே இறங்கி வரும்பொழுது, அவர் மலையிலிருந்து கீழே இறங்கும் பொழுது திரளான ஜனங்களுக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது ஒரு குஷ்டரோகி அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் பிரார்த்தனை செய்தான். ஆண்டவர் எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொன்னார். சுத்தமான பிற்பாடு நீ ஆசாரியனுக்கு உன்னை காண்பி, மோசே உனக்கு கட்டளையிட்ட காணிக்கை செலுத்து என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லி அனுப்பினார். குஷ்டரோகி
ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு விண்ணப்பித்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் சுத்தமாக்கு உம்மால் ஆகும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து சுகத்தை பெற்றுக்கொண்டு நன்றி கடன் உள்ளவனாய் நன்றி செலுத்தினதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எந்த பெரிய குஷ்டரோகியானாலும், குஷ்டரோகியை விட பயங்கரமான பாவியானாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தானவர் அற்புதமாக இயேசு கிறிஸ்தானவர் சுகமாக்குகிறார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது, அவரை நோக்கி ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது சேஷதமாக ஆண்டவர் குணமாக்குகிறவராக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் 9ஆவதாக சீமோன் என்ற குஷ்டரோகி, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மத்தேயு எழுதின மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் ஒரு 3 வசனங்களை வாசிக்கிறோம். சீமோன் என்ற குஷ்டரோகி வீட்டில் ஆண்டவர் குடியிருக்கிறார். குடியிருக்கிறார்னா ஆகாரத்துக்காக போயிருக்கிறார். ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒரு பக்கம் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கிறார். இன்னொரு பக்கம் அவங்க வீட்டில் ஆண்டவராகி தேவன் அவள் ஆகாரம் கொடுக்கணும், என் வீட்டில் என்னை குணமாக்கினார், என்னை சுகமாக்கினார், எனக்கு உதவி செய்தார் என்று அவருக்கு நன்றி செலுத்துகிற நேரத்தில் ஒரு பெண்மணி, பாவியான ஒரு பெண்மணி வந்து ஆண்டவருடைய பாதத்தில் விலையேற பெற்ற பரிமள தைலத்தை வெள்ளைக்கால் பராணியும் கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் ஊற்றினால் அவர் போஜன பந்திய இருக்கையில். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளோட வாழ்க்கையில் தன்னால் முடிந்ததை, தன்னால் ஈன்றதை சீமோன் குஷ்டரோகி செய்தான். தன்னால் ஈன்றதை பாவியாக என பெண்மணியும் செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னால் ஈன்றதை, நம்மளால் முடிந்ததை தேவன் நம்ம சுகமாக்கி இருக்கிறார். குஷ்டரோகியை விட பாவங்களை மன்னித்து இருக்கிறார். நம்மளால் ஈன்றதை சுவிசேஷம் சொல்லணும், உதவி செய்யணும், ஆண்டவருடைய நாம மகிம்படணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்கணும் அநேகருக்கு. 10ஆவதாக கடைசியாக நாம் வாக்கியத்தை வாசிக்க போறோம். கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12 முதல் 18 அல்லது 19 வசனங்களை வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வாக்கியங்கள். ஆண்டவராகிய தேவன் ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கிறான். அந்த எருசலேம் பகுதியில் ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கும் பொழுது 10 குஷ்டரோகிகள் ஆண்டவருக்கு முன்பாக எதிராக ஓடி வருகிறாங்க தூரத்தில். அப்போ தூரத்தில் நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். கூப்பிடுறாங்க, 10 பேர் கூப்பிடுறாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. குஷ்டரோகிகள் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நீங்க ஆசாரியனுக்கு காண்பீங்க போங்க என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பும் பொழுது அவர்கள் போகும்பொழுது வழியில சுகமாக்கி விட்டார்கள். சுகமாயிட்டாங்க. போகும்பொழுது ஆசாரியனுக்கு காண்பீங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் சொன்னார்ல, ஒரு குஷ்டரோகிக்கு உன்னை ஆசாரியனுக்கு காண்பி, மோசே சொன்ன காணிக்கை செலுத்து என்று சொல்லப்பட்ட வார்த்தையை இந்த அற்புதமாக இந்த 10 குஷ்டரோகிகள் கேட்டாங்க. போகும்பொழுதே சுகமாக்கப்பட்டாங்க. அப்பொழுது அவைகள் மீண்டும் எல்லாரும் வீட்டுக்கு ஓடிட்டான். ஆனா ஒருத்த மட்டும் திரும்ப வந்தான் பாருங்க. 17ஆம் வசனம். அப்பொழுது இயேசு கீழே வாசிக்கல 16ல அப்போ அவருடைய பாதத்தருகே முகக்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியானாய் இருந்தான், அந்நியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிம்படுத்துகிறதற்கு இந்த அந்நியன், இந்த சமாரியான ஒளிய வேறு ஒருவனும் திரும்ப வர காணுமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன அற்புதமாக சுகமாக்கப்பட்ட குஷ்டரோகிகளே 9 பேர் வீட்டுக்கு ஓடிட்டான். ஒருத்த மாத்திரம் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து முகக்குப்புற விழுந்து பணிந்து அவருடைய பாதத்துக்கு மகிமை செலுத்தினான், ஸ்தோத்திரம் செலுத்தினான், தேங்க்ஸ் கிவிங் என்று சொன்னான். எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில குஷ்டரோகத்தை விட அதிகமான பாவம் மனிதனுக்கு உண்டு. அந்த மனிதர்கள் சுகமாக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவளா இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவளா இருக்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நிறைய இடங்களை நாம் பார்க்கிறோம். டிவியில், பேப்பரில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், எல்லா இடங்களிலும் சுகமாக்கப்பட்ட இயேசு எனக்கு வீடு தந்தார், இயேசு எனக்கு வீடு தந்தார், இயேசு எனக்கு காரு தந்தார், இயேசு எனக்கு பைக்கு தந்தார், இயேசு எனக்கு துணி தந்தார், இயேசு எனக்கு நல்ல வயிற்று நிறைய கரிசோறு தந்தார், இயேசு எனக்கு இது தந்தார், இயேசு எனக்கு பொண்ணு தந்தார், புல்லு தந்தார், பொருட்களை தந்தார்.
ஃப்ளைட்லேயே பறக்கிறேன், பணம் தந்தார் ஆண்டவர். இதெல்லாம் தந்தார். இதெல்லாம் சம்பாதிக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இயேசு என்னை குணமாக்கினார். நான் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். என் பாவம் இப்படிப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பின குடும்பமா ஆண்டவர் ஆராதிக்கிறேன்னு யாருன்னு சொல்றாங்களா? யாரும் சொல்றாங்க. சுகமாக்கப்பட்ட அநேகர் சொல்றாங்க. ஆனா சொல்றதோட சரி, அடுத்தபடி சர்ச்சில் காண மாட்டான், தமிழவே மாட்டான். நீங்க அப்படிப்பட்ட நன்றி இல்லாதவங்களா இருக்கக்கூடாது. நன்றி உள்ளவர்களா இருங்கள். நன்றி உள்ள மனிதனாக வாழுங்க. இந்த குஷ்டரோகி சுகமாக்கப்பட்ட ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தினான். எனக்கு அருமையானவர்களே, குஷ்டரோகத்தை குறித்து எச்சரிக்கை இருங்க. பிவார் ஆஃப் லெப்பர்ஸ். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, குஷ்டரோகத்தை விட பாவம் பெரிது. அந்த பாவம் போக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஒருவேளை குஷ்டரோகி வியாதியை கூட சுகமாக்கலாம், பட் மனிதனுக்கு இருக்கிற பாவத்தை யாரால சுகமாக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் வசனம், இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவங்களை குணமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். ஆகவே குஷ்டரோகியோட பாவம் மனிதனிடத்தில் உண்டு. இந்த குஷ்டரோகியில் வந்த மனிதர்களிடத்துல கீழ்ப்படியாமை, அடங்காம, மேட்டிமை, எதிர்த்து பேசுறது, மற்றவங்களுடைய பாவத்துக்கு உட்பட்டவர்கள், மற்றவங்களுடைய பாவத்தில் பங்கு கொண்டவர்கள், அப்படிப்பட்டவங்க தான் இந்த குஷ்டரோகிகள். ஆகதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட குஷ்டரோகம் சாபம், அப்படிப்பட்ட குஷ்டரோகம் அக்கிரமம், அநியாயம் உங்க வீட்டையும் உங்களும் பிடித்து கொள்ளாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். கேட்ட வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு தலைப்பின் மூலமாக பைபிள் வார்த்தைகளை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.